இந்த கேமோட நேம் பிரின்சஸ் கேக் மேக்கர். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இந்த ப்ளே பட்டனை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணவும் மேலே பிரின்சஸ் கேக் மேக்கர் அதை கிளிக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன் இப்படி லோடிங் ஆகிக்கிட்டு இருக்கும். லோடிங் ஆனதுக்கப்புறம் சொல்கிறேன். இப்போ நம்ம இதில் ஒரு ஃப்ளேவர் சூஸ் பண்ணணும். நம்மளுக்கு பிடிச்ச ஃப்ளேவர் சூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு என்னென்னா சூஸ் பண்ணலாம். இதில் நான் பிங்க் கலரில் இருக்கா அதை நான் சூஸ் பண்ணுறேன். இப்போ நம்ம அதில் பால் சேர்க்கணும். அதை டச் பண்ணி பவுல் கிட்ட கொண்டு போனால் அதுவே கொட்டிடும். இப்போ ஃப்ளார் போட்டுக்கலாம் கொஞ்சம். அதே பவுல் கிட்ட கொண்டு போனீங்கன்னா அதுவே கொட்டிடும். அப்புறம் கொஞ்சம் பன்னீர் போட்டுக்கலாம். இப்போ சுகர் கொஞ்சம் போட்டுட்டு சால்ட்டு கொஞ்சம் அதில் போட்டுக்கலாம். இப்போது அதில் பேக்கிங் பவுடர் கொஞ்சம் போட்டுட்டு நம்ம 3 முட்டை அதை உடச்சி ஊற்றணும். அந்த முட்டையை ஒவ்வொன்றா கொண்டு பவுல் கிட்ட வச்சிங்கன்னா அதுவே பிரேக் ஆகி அதில் விழுந்துடும். இப்போது அதை கொஞ்சம் போல் வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றிக்கலாம். அதில் 2 ஸ்ட்ராபெரி கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அந்த கரண்டி மாதிரி கொடுத்துருக்காங்களா அதை தொட்டு நம்ம கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா அதை நம்ம அப்படியே கலக்கிட்டே இருந்தோம்னா அப்படியே ஒரு கேக் செய்வது ரெடி ஆகும். மேலே ஆரம் மார்க்கை தொட்டுட்டு அந்த நம்ம செஞ்சோம்ல அதை ஊற்றி வச்சுக்கலாம். ஒவ்வொரு பிளேட்லேயும் ஊற்றி வச்சுட்டு மறுபடியும் அந்த ஆரம் மார்க்கை தொட்டு இப்போ நம்ம பேக்கிங் பண்ண போகிறோம். அதை ஒவ்வொரு இடத்துலையும் வச்சிடணும். வச்சுட்டு அதுவே டைம் செட் பண்ணி அதுவே ரெடி ஆகிடும். இப்போ அதை எடுத்து ஒவ்வொன்றா வச்சு ஆற வச்சு மேலே உள்ள ஆரம் மார்க்கை தொட்டு இப்போ அதில் க்ரீம் நம்ம அப்ளை பண்ணுறோம். இதே மாதிரி தான் 3 இதுவுமே வச்சுருவாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வச்சு அதில் எல்லாத்துக்குமே நம்ம க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு சைஸில் கட் பண்ணுறதுக்காக கத்தி வரும். கத்தியை வச்சு நம்ம ஒரு சைஸில் கட் பண்ணணும். அவ்வளோதான். என்ன தான் வயசானாலுமே நம்மளுக்கு இந்த மாதிரி சின்ன பிள்ளை கேம்லாம் விளாட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும்ல. இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச வேறு ஏதாவது கேம் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம அடுத்து அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்படி அந்த டாலை உள்ளே இன்செர்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த மேலே ஆரோ மார்க் காமிக்க அதில் இப்போ நம்ம பிங்க் கலர் சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பொம்மையோட ஹேரும் பிங்க் கலரில் சூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஐஸ்க்கு ஐலேஷன்ஸ் அந்த ஐ ஷேடோ எல்லாமே பிங்க் கலரில் சூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் லிப்ஸ்டிக்கு பிங்க் கலர் சூஸ் பண்ணியாச்சு. சூஸ் பண்ணாலும் நெக்லஸுக்கு பார்க்கணும். நெக்லஸில் அந்த ஒயிட் கலரில் இருக்க அது சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு அதை சூஸ் பண்ணிட்டேன். அடுத்து நான் அதுக்கு கிரீடம் பார்க்கணும். அதுக்கும் ஒரு பிங்க் கலர்லேயும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கு கீழே கேக்குக்கு டெக்கரேட் பண்ணணும். அந்த பொம்மைக்கும் டெக்கரேட் பண்ணணும். ஸோ அதுக்கு ட்ரெஸ்ஸும் பிங்க் கலர். கீழே கேக்குக்கு அந்த ஸ்கர்ட்டு மாதிரி இருக்குல்ல அதுக்கு அந்த பர்பிள் கலர் மாதிரி இருக்குல்ல அதை சூஸ் பண்ணிக்கலாம். அதே கலரில் கவுன் மாதிரி சூஸ் பண்ணியாச்சு பிங்க் கலரில். இப்போது நம்மளுக்கு என்ன ஸ்டிக்கர் வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு அந்த யூனிகார்ன் அதை சூஸ் பண்ணி அங்கே நான் வைக்கிறேன். அந்த மாதிரி உங்களுக்கு எது வேணுமோ சூஸ் பண்ணால் இது டாப்பிங்ஸ் எது நம்ம எது வேணாலும் போட்டுக்கலாம். உங்களுக்கு எது பிடிக்கும் அதை சூஸ் பண்ணலாம். கேண்டில் எடுத்தேன் நான். அதை நம்மளால் செட் பண்ணணும். அது கொஞ்சம் காமெடியாக இருக்கனால நம்ம அதை மேலே அண்டோன்னு இருக்கா அதை கொடுத்தோம்னா அப்படியே போயிடுது. இப்போது டேப் டு ஈட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த டேப் டு ஈட்டை தொட்டோம்னா நம்ம சாப்பிட்ற மாதிரி அப்படியே ஒவ்வொன்றா அப்படியே சாப்பிட்ற மாதிரி காண போயிடும். அவ்வளோதான். இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து எந்த கேம் ப்ளே பண்ணலாம்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.